மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகின் முக்கியமான பல்வேறு செய்திகளை இன்றைக்கு இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் நண்பர்களே. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு செய்திகளாக வரிசையாக பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக நம்ம பார்க்க போகிறது இந்தியா தொடர்பான செய்தி. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முக்கியமான சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதாவது உள்நாட்டு பொருட்களை மட்டுமே விற்க வேண்டும், உள்நாட்டு பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. இந்த மாதத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமையான நேற்று மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சி மூலமாக நாட்டு மக்களிடையே நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றிருக்காங்க. இதன்படி 124வது மனதின் குரல் நிகழ்ச்சி நேற்று ஒளிபரப்பானது நண்பர்களே. இதில் நம்மளோட பாரத பிரதமர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்தோம்னா, இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா விண்வெளி பயணத்தை நிறைவு செய்து அண்மையில் பூமிக்கு திரும்பினார். அவர் தரையை தொட்டபோது இந்தியா திருவிழா கோலமாக மாறியது. அனைத்து இந்தியர்களும் வெற்றி கொண்டாட்டத்தில் திளைத்தனர். ஒட்டுமொத்த தேசமும் பெருமிதத்தில் பொங்கியது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சந்திராயன் 3 வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கிய போது இதே சூழல் தான் காணப்பட்டுச்சு. அறிவியல் விண்வெளி ஆராய்ச்சி குறித்து இந்திய சிறார் மனதில் ஆர்வம் துளிர்த்திருக்கிறது. பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை தூண்ட இன்ஸ்பயர் மானக் என்ற திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தில் இதுவரை லட்சக்கணக்கான மாணவ மாணவியர் இணைஞ்சிருக்காங்க. நாடு முழுவதும் விண்வெளி துறை சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அதிகரித்து வந்துகிட்டு இருக்கு. வரும் ஆகஸ்ட் 23ஆம் தேதி தேசிய விண்வெளி தினத்தை அனைவரும் கொண்டாட வேண்டுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் நம்ம பார்த்தோம்னா, உலக தரத்தில் இந்தியாவில் பொருட்களை தயாரிக்க வேண்டும், உள்நாட்டு பொருட்களை மட்டுமே விற்க வேண்டும், உள்நாட்டு பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும், இந்தியர்களின் வியர்வைக்கு மதிப்பளிக்க வேண்டும். இந்திய கலாச்சாரத்தின் மிகப்பெரிய ஆதாரம் நமது பண்டிகைகளும் நமது பாரம்பரியம் தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சமயம் பல நூறு ஆண்டுகளாக ஓலைச்சுவடிகளில் பாதுகாக்கப்பட்டிருக்கும் ஞானம் நமது மிகப்பெரிய சொத்தாகுங்க. இந்த ஓலைச்சுவடிகளில் விஞ்ஞானமும் உள்ளது, சிகிச்சை முறைகளும் உள்ளது, இசை, தத்துவம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களும் நிறைந்திருக்குங்க. பாரம்பரிய ஞானத்தை போற்றி பாதுகாப்பது நமது பொறுப்பாகும். அதுலேயும் தமிழ்நாட்டின் தஞ்சாவூரை சேர்ந்த மணிமாறன் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார். தமிழில் இருக்கும் ஓலைச்சுவடிகளை இளம் தலைமுறையினர் படித்து கற்றுக்கொள்ளவில்லை என்றால் விலை மதிப்பில்லாத மரபு செல்வத்தை நாம் இழக்க நேரிடும் என்று அவர் கருதினார். இதற்காக அவர் மாலை நேர வகுப்புகளை தொடங்கினார். தமிழ் சுவடிகளை எவ்வாறு படிப்பது, புரிந்து கொள்வது என்பது குறித்து மணிமாறன் கற்பித்தார். அவரது வழிகாட்டுதலால் ஏராளமான மாணவர்கள் ஓலைச்சுவடிகளை கற்கும் அறிவில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இப்படிப்பட்ட முயற்சிகள்லாம் நாடு முழுவதும் நடைபெற்றுச்சுன்னா நமது பண்டைய ஞானம் 4 சுவர்களுக்குள் அடங்கி கிடக்காமல் புதிய தலைமுறையினரை சென்றடையும். இந்த சிந்தனையால் உத்வேகம் அடைந்து நடப்பாண்டு மத்திய பட்ஜெட்டில் ஞான பாரத இயக்கம் என்ற திட்டம் அறிவிக்கப்பட்டது. புதிய இயக்கத்தின்படி பண்டைய சுவடிகள் டிஜிட்டல் மயமாக்கப்படும். ஒரு தேசிய டிஜிட்டல் சேமிப்பகம் உருவாக்கப்படும். இதன் மூலம் உலகம் முழுவதும் உள்ள மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் இந்தியா விஞ்ஞான பாரம்பரியத்தோடு தங்களை இணைத்து கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்காரு நண்பர்களே. கூடுதலாக இன்னும் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. என்னன்னா, இந்தியாவின் ஆன்மா செஞ்சிக்கோட்டை, அதாவது மராட்டிய பேரரசர் சத்ரபதி சிவாஜியின் 12 கோட்டைகளை உலக மரபு சின்னங்களாக யுனெஸ்கோ அங்கீகரித்து உள்ளது. இவற்றில் 11 கோட்டைகள் மகாராஷ்டிராவிலும் செஞ்சிக்கோட்டை தமிழ்நாட்டிலும் உள்ளது. இந்த கோட்டைகள் வெறும் கட்டடங்கள் கிடையாது, இவை இந்தியாவோட ஆன்மாவாகும்.
இதுபோன்று நாடு முழுவதும் பல்வேறு கோட்டைகள் இருக்கின்றது. இவை நமது கலாச்சாரத்தோட அடையாளங்கள். இந்த கோட்டைகளுக்கு பயணம் செய்து அவற்றின் வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு விஷயங்களை நாட்டு மக்களிடம் மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சி மூலமாக எடுத்து கூறியிருக்கிறார் நண்பர்களே. அடுத்த செய்தியா குவியும் இந்திய ஆயுதங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதாவது 2014ஆம் ஆண்டிலிருந்து நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான புதிய இந்தியா கட்டமைக்கப்பட்டிருக்கு நண்பர்களே. புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதார இரண்டிலுமே உலகின் ஒரு பெரிய பங்கை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்ற குறிக்கோளோடு இந்தியா தீவிரமாக செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கதை நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில 2015ஆம் ஆண்டு அனைவருக்கும் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி சாகர் என்ற கொள்கை திட்டத்தை பிரதமர் மோடி அவர்கள் அறிமுகப்படுத்தினார். இந்தியாவின் புதிய கடல்சார் பார்வை சர்வதேச நாடுகளையே திரும்பி பார்க்க வச்சிச்சு நண்பர்களே. தொடர்ந்து பிரதமர் மோடியும் ஆர்மீனியா பிரதமர் நிக்கோல் பாஸ்னியனும் 2019ஆம் ஆண்டு நியூயார்க்கில் சந்திச்சாங்க. அதன் பிறகு புவிசார் அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை இந்தியா ஏற்படுத்தியது நண்பர்களே. அதாவது 2020ஆம் ஆண்டு கராபாக் போருக்கு பிறகு இந்தியாவுக்கும் ஆர்மீனியாவுக்கும் இடையிலான உறவு வலிமை பெற்றதுங்க. அந்த போர்ல அசர்பைசானுக்கு ஆதரவாக துருக்கியும் பாகிஸ்தானும் நின்றது. ஆர்மீனியாவுக்கு எதிராக அசர்பைசான் இராணுவத்துடன் பாகிஸ்தானோட சிறப்பு படைகள் களத்தில் நின்று செயல்பட்டது நண்பர்களே. 2017ஆம் ஆண்டிலேயே அசர்பைசான் மற்றும் துருக்கியுடன் முத்தரப்பு ஒப்பந்தத்துல பாகிஸ்தான் கையெழுத்திட்டு இருக்கு. பாகிஸ்தானோட இந்த நடவடிக்கைக்கு ஏதாவது பதிலடியாக கொடுத்தே ஆகணும்ல. ஸோ அந்த வகையில தான் ஆர்மேனியா மற்றும் ஈரானுடன் இந்தியா ஒரு முத்தரப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இந்த சூழல்ல ஐரோப்பாவில் மிகப்பெரிய நாடான ஆர்மீனியா இந்தியாவின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளராக மாறியது. முன்னதாக ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்களை இறக்குமதி செஞ்சு வந்த ஆர்மீனியா கடைசியாக 2021ஆம் ஆண்டு ரஷ்யாவுடன் $400 பில்லியன் மதிப்பிலான ஆயுத இறக்குமதிக்கு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அதில் ஓரளவு மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில தான் இந்தியாவுக்கும் ஆர்மீனியாவுக்கும் இடையே 2020ஆம் ஆண்டில் $2 பில்லியன் மதிப்புள்ள பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டன. அதன் பிறகு பார்த்தோம்னா இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு ஆண்டுதோறும் வலுவடைந்து கொண்டே வந்துகிட்டு இருக்கு. அசர்பைசானிடமிருந்து வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்காகவே இந்தியாவிடமிருந்து மேம்பட்ட ஆயுதங்களை ஆர்மீனியா வாங்கி வந்துகிட்டு இருக்கு. அந்த ஒப்பந்தங்களில் பார்த்தோம்னா 214 மில்லிமீட்டர் பினாக்கா மல்டிபிள் ராக்கெட் லான்ச்சர்ஸ், 155 மில்லிமீட்டர் அட்வான்ஸ்டு டுவேடு ஆர்டிலரி கன் சிஸ்டம் என்ற பீரங்கி அமைப்புகள், ஜென் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் என்ற எதிர் ட்ரோன் அமைப்புகள், ஆகாஷ் 1S மற்றும் ஆகாஷ் NG வான் பாதுகாப்பு அமைப்புகள், கோங்குர்ஸ் ஆன்டி டேங்க் மிசைல் சிஸ்டம்ஸ் மற்றும் பல்வேறு வெடிமருந்துகள் ஆகியவற்றை ஆர்மீனியா இந்தியாவிடமிருந்து கொள்முதல் செய்கிறது நண்பர்களே. ஆக மொத்தத்தில் பெரிய அளவிற்கு ஆயுதங்கள் மலை போல் அங்கே குவிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. மெயினாக இதில் நம்ம கவனிக்க வேண்டியது நம்மளோட பாதுகாப்பிற்கு நமக்கு தேவையானதை நம்ம உருவாக்கி அதில் வெற்றி கண்டதை தாண்டி இப்போ உலக நாடுகளுக்கு இந்த மாதிரி அவர்களுடைய பாதுகாப்பிற்கு நம்ம பாதுகாப்பு தளவாடங்களை வழங்குறதெல்லாம் பார்க்கும்போது இந்தியனாக நமக்கு இதெல்லாம் கேட்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியாக காது குளிர இருக்கு நண்பர்களே. நிச்சயமாக இது யாருமே மறுக்க முடியாது. நமக்கு நிச்சயமாக இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம், மிகப்பெரிய செய்தி அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அந்த அளவிற்கு பல்வேறு நாடுகள் இந்தியாவுடைய ஆயுதங்கள் மீது ஆர்வம் காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் நண்பர்களே. இதில் நம்ம பார்த்தோம்னா 2022 கையெழுத்திடப்பட்ட $720 மில்லியன் மதிப்புடைய ஒப்பந்தத்தை தொடர்ந்து ஆகாஷ் 1S வான் பாதுகாப்பு அமைப்புகளின் முதல் தொகுதி கடந்த நவம்பர்ல ஆர்மீனியாவிற்கு அனுப்பப்பட்ட சூழல்ல அடுத்த தொகுதி இந்த மாதத்துல அனுப்பப்பட இருக்கு நண்பர்களே. அதே சமயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்தியாவுடனான ஆர்மீனியாவின் ஆயுத இறக்குமதி ஒப்பந்தங்கள்லாம்
ரஷ்யாவை அரசியல் ரீதியாக சார்ந்திருப்பதை குறைப்பதை நோக்கமாக கொண்டது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமே என்னன்னா, ஆர்மேனியா தனது பாதுகாப்பு திறன்களை நவீனமயமாக்கும் அவசர தேவையில் இருந்துகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் விலை உயர்ந்த மேற்கத்திய ஆயுதங்களுடன் ஒப்பிடும்போது குறைவான விலையில் தரமான ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய இந்தியாவை நோக்கி ஆர்மேனியா திரும்புகிறது. அதாவது ரஷ்யா ஒருபுறம் தற்போதைக்கு தொடர்ந்து போரை நடத்தி கொண்டு இருக்கு உக்ரைனுடன். இந்த நேரத்தில் நமக்கு வர வேண்டிய சில ஆயுதங்களே இழுபறி ஆகிட்டு இருக்கு. கரெக்டான சொன்ன நேரத்தில் ரஷ்யா வழங்குவதற்கு முயற்சி செஞ்சாலும் அங்கிட்டு ஒரு புறம் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலேயே சில விஷயங்கள்லாம் தாமதாகிட்டு இருப்பதாக காணப்படுது நண்பர்களே. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் மற்ற பல்வேறு நாடுகளுக்கும் ஆயுதங்களை வழங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படின்றது இந்த நேரத்தில் உருவாக்க முடியுமா ரஷ்யாவால்? நிச்சயமாக அது சிக்கலான ஒன்றாக தான் பார்க்கப்படுது. ஆனால் இப்போ இந்த நேரத்தில் ஆர்மேனியாவிற்கு பார்த்தோம்னா நிச்சயமாக ஆயுதங்கள் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் தற்போதைக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று. அதனால் ரஷ்யாவை எதிர்பார்த்து காத்திருப்பது என்பது இந்த நேரத்தில் இது சரி வராது. ஸோ அதனால் தரமான சிறப்பான ஆயுதங்கள் எங்கே இருக்குது? எங்கே சீனாலையா இருக்குது? இந்தியாட்ட தான் இருக்குது. அப்போது இந்தியாவிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் நமக்கு தரமானது, சிறந்தது அப்படின்றது ஆர்மேனியாவுக்கு நன்கு தெரியும். உலக அளவில் சீன் போட்டுக்கிட்டு இருக்க சீனாவை நம்ம பார்த்தோம்னா எந்த மாதிரி சொப்பு சாமானை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கு, விளையாடுறதுக்கு கொடுத்துருந்துச்சு பாகிஸ்தானுக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக நம்ம கொடுத்த ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே உலக நாடுகள் அறிஞ்சிட்டாங்க. உலக நாடுகள் அறிஞ்சாங்களோ இல்லையோ, பாகிஸ்தான் நன்கு தெளிவாக தெரிஞ்சு வச்சு, எப்பா ஒன்று இருக்குதெல்லாம் டம்மி போடுறதேன் போல், இதுக்கு மேலே ஒன்னே நம்பி இருந்தால் நானும் சேர்ந்து உன் கூட சேர்ந்து மாட்டிக்கேன் போல் அப்படின்றத நன்கு தெரிஞ்சு பாகிஸ்தானே இப்போ சீனாவுடைய ஆயுதங்களை கண்டு தலைதெறிக்க ஓடிக்கொண்டிருக்கிறது நண்பர்களே. இதுதான் சீனாவுடைய தயாரிப்புகளாக தற்போதைய காலகட்டத்தில் பார்க்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்மளுடைய தயாரிப்பு என்பது மிகவும் வலிமையானது. குறிப்பிட்டு சொல்லணும்னா விலை குறைவாகவும் மிக தரமாகவும் ஆயுதங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக நம்ம இந்தியா இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் தரமான ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் இந்தியாவை நோக்கி ஆர்மேனியா திரும்பி இருக்கு நண்பர்களே. இதில் சமீபத்தில் நம்ம பார்த்தோம்னா ஆர்மேனியாவின் கர்னல் மெர்ச் இஸ்ரேலியன் தலைமையிலான குழு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட AK-203 தாக்குதல் துப்பாக்கிகளின் திறன்களை மதிப்பிட்டு வாங்க இந்தியா வந்திருந்தாங்க. ஆயுத தளவாடங்கள், பராமரிப்பு மற்றும் பயிற்சி ஆகியவற்றில் இந்தியாவின் உதவியை ஆர்மேனியா நாடுகிறது. அதே நேரத்தில் இந்தியாவும் கூட ஆர்மேனியாவுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க முன் வந்திருக்காங்க. கடந்த ஆண்டுல இருந்து ரஷ்யா, ஆர்மேனியா, பெலாரஸ், கஜகஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் உறுப்பினராக உள்ள யுரேசியன் எக்கனாமிக் யூனியன் அமைப்பின் பார்வையாளர் நாடாக இந்தியா இருக்கு நண்பர்களே. யுரேசிய பொருளாதார ஒன்றியத்துடன் ஒரு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தையையும் இந்தியா நடத்தி வருகிறது. வேகமாக மாறி வந்துகிட்டு இருக்க புவிசார் அரசியலில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கான எதிர்கால போக்குவரத்து பாதைகளின் சாத்தியமான பகுதியாக ஆர்மேனியாவை இந்தியா பார்க்கிறதுங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இது துருக்கியின் செல்வாக்கு மிகுந்த இடத்துல ஆழமாக காலூன்றும் இந்தியாவின் ராஜதந்திரமாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதற்கிடையே இரு நாடுகளுக்கும் இடையே வளர்ந்து வரும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு துருக்கிக்கு மட்டும் இல்லாம பாகிஸ்தானுக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியாகணும் நண்பர்களே. அடுத்த செய்தியா ரஷ்யா இந்தியா தொடர்பான செய்தி தான். அதாவது ரஷ்யா உக்ரைன் போர் முற்று பெறவில்லை என்றால் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது வரி விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் அவர்கள் எச்சரித்ததெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை ஐரோப்பிய நாடுகள் எதிர்த்து வந்துகிட்டு இருக்காங்க. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எப்போது எண்ணெய் வாங்க தொடங்கியது அப்படின்றதுல ஆரம்பித்து பல்வேறு விஷயங்கள் இன்ன வரைக்கும் நம்ம பேசலாம். பொதுவாக பார்த்தோம்னா இந்தியா மத்திய கிழக்காசிய நாடுகள் இருந்து தான் எண்ணெயை வாங்கும். 2022ஆம் ஆண்டு ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக மேற்கத்திய நாடுகள் மீது அதிக வரி விதித்தது. அதை சமாளிக்க ரஷ்யா எண்ணெயை குறைந்த விலை ஏற்றுமதி செய்ய தொடங்கியது. அன்றைய நாளிலிருந்து இப்போ வரைக்கும் இந்தியா தொடர்ச்சியாக ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை வாங்கி வந்துட்டு இருக்காங்க. இந்தியா மட்டும் கிடையாது, சீனாவும் வாங்கி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இது பொறுக்கலை. யாருக்கு? அமெரிக்காவிற்கு பொறுக்கலை. அமெரிக்கா தரப்பில் சொல்கிறது, எப்பா இப்படியே நீங்கள் எண்ணெய் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த போர் அப்படின்றது
முடிவுக்கு வந்த வாடா இருக்காது. நீங்க இங்கிட்டு எண்ணெய் வாங்குறதுக்கு கொடுக்குற காசை அவர் அங்கிட்டு ஒரு புறம் போருக்கு ஜம்முன்னு பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காரு. நாங்கள் நினைக்கிறது நடத்தவே முடியல. பிரச்சனையை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்களும் சீனாவும் வாங்கி வந்துக்கிட்டு இருக்க இந்த எண்ணெயினால் அவர்கள் தொடர்ச்சியாக போரை நடத்துகிற மாதிரி தான் தெரியுது, முடிக்கிற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்களுடைய பேச்செல்லாம் வந்து காணப்படுது நண்பர்களே. ஆனால் இந்தியா இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கம்மியான விலையில் எண்ணெயை கொடுங்க, நாங்கள் வேணால் உங்ககிட்ட வாங்கிக்கிறோம் அப்படின்னு மாதிரி இந்தியா ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் எப்படியாவது இந்தியாவையும் சீனாவையும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தி விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அமெரிக்கா செயல்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த செயல்பாடு இன்ன வரைக்கும் பழிச்சதாக பார்க்கல. இப்போ இந்த நேரத்தில் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவது ஏன் அப்படின்றது குறித்து இங்கிலாந்துக்கான இந்திய உயர் கமிஷனர் விக்ரம் துரைசாமி அவர்கள் வந்து இங்கிலாந்து ரேடியோ ஒன்றிற்கு பேட்டி அளிச்சிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா ரஷ்ய அதிபர் புதின் அவர்களுடனான நெருக்கத்தை பொறுத்தவரை அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் அடங்கி இருக்கிறதுங்க. அதில் ஒன்றுதான் பாதுகாப்பு குறித்து எங்களுடைய நீண்டகால உறவு. சில ஆண்டுகளுக்கு முன்பு சில மேற்கத்திய நாடுகள் எங்களுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்யாது, ஆனால் எங்களுடைய பக்கத்து நாடுகளில் விற்பனை செய்யும். அவர்கள் அதை எங்களை தாக்க பயன்படுத்துவார்கள். ஆனால் அப்போது ரஷ்யா எங்களுக்கு ஆயுதத்தை விற்பனை செய்தது. நாங்கள் முன்பு எந்த நாடுகளிடமிருந்து எரிசக்தியை இறக்குமதி செய்து வந்தோமோ அந்த நாடுகளிடமிருந்து பிற நாடுகள் இறக்குமதி செய்ய தொடங்கியது. அதனால் நாங்கள் பெரியளவில் எரிசக்தி சந்தையில் இருந்து விலகிவிட்டோம். விலையும் கூடிவிட்டது. உலகிலேயே 3வது பெரிய எரிசக்தி நுகர்வு நாடு இந்தியா. நாங்கள் 80% எரிசக்தி பொருட்களை இறக்குமதி செய்கிறோம். இப்படி இருக்கையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் எங்களது பொருளாதாரத்தை மூட வேண்டுமா? இந்தியர்களை வாங்காதீர்கள் என்று கூறிவிட்டு இன்னும் பல ஐரோப்பிய நாடுகள் அதே நாட்டில் இருந்து அரிய கனிமங்கள் மற்றும் பிற எரிசக்தி பொருட்களை வாங்கி வருகின்றது. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது என்று தோன்றவில்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. மேலும் கூடுதலாக பார்த்தோம்னா, எங்களுக்கு பிரச்சனை உள்ள நாடுகளுடன் பிற நாடுகள் நட்பாக இருப்பதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர்களது நேர்மையை சோதிக்க கூறுகிறோமா? இது போருக்கான காலமல்ல என்பதை பிரதமர் மோடி அவர்கள் பல முறை ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து கூறிவிட்டார். குறிப்பாக இதை அவர் ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடமே நேரடியாக தெரிவித்திருக்கிறார். உலகில் உள்ள பிற போர்கள் எப்படி முடிய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதே மாதிரி இந்த போரும் முடிய வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிருக்கார் நண்பர்களே. ஆக மொத்தத்தில் வாங்காதீங்க சொல்கிற நாடுகள் மறைமுகமாக வாங்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளைய மேம்போக்குக்கு உலக அளவில் இவர்கள் பில்டப் பண்ணுற மாதிரி பீலா விடுற மாதிரி வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி இவர்கள் கெத்துக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர இவர்களும் மறைமுகமாக இவர்களுடைய தேவைக்கு வாங்கி கொண்டு தான் இருக்காங்க என்பது நிதர்சனமான உண்மை. அதுபோக இவர்கள் வாங்கணும்னு சொன்னால் வாங்குறதுக்கும் வாங்காதீங்கன்னு சொன்னால் வாங்காமல் இருக்கிறதுக்கும் நம்ம மேற்கத்திய நாடுகளா, நம்ம இந்தியா, நம்முடைய மக்களுக்கு எது தேவை அப்படின்றத பார்த்து தான் நம்ம முடிவெடுப்போம். எது சொன்னாலும் தலையாட்டிட்டு போகிறதுக்கு நம்ம ஒன்றும் பூம்பூ மாடு மாதிரி மேற்கத்திய நாடுகள் கிடையாது அப்படின்றத இந்த நேரத்தில் அமெரிக்கா நன்கு உணர்ந்திருக்கும். அது இப்போ உணர்ந்தது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களையும் மறந்து மீண்டும் உணரும் என்பது தான் ஒரு காமெடியான ஒரு விஷயம் நண்பர்களே. அடுத்த செய்தி மனதை உருக்க வைக்கக்கூடிய வகையிலான ஒரு செய்தி தான் நண்பர்களே. இதை வந்து செய்தி கூட நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். அதாவது சிறிய பிஸ்கட்டில் ஆரம்பித்து பெரிய வீடு வரைக்கும் ஆசைப்பட்டதை எதை வாங்க வேண்டும் அப்படின்னாலும் அதுக்கு பணம் அப்படின்றது இன்றியமையாத ஒரு தேவையாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஆசைப்பட்டதை வாங்க வேண்டும் அப்படின்றத தாண்டி இன்னைக்கு இங்கே பலர் அன்றாட தேவைகளுக்கு தேவையானதை கூட வாங்க முடியாத சூழலை தான் இன்னைக்கு நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த ஓட்டத்தை அவர்களே நினைத்தாலும் கூட நிறுத்த முடியாது அப்படின்றதான் ஒரு கசப்பான உண்மை நண்பர்களே. அப்படித்தான் தனது குடும்பத்துக்காகவும் அவர்களின் அன்றாட தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரே இந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே கால்களை சக்கரத்தை கட்டிட்டு ஓடுற மாதிரி வேலைப்பழுவோடு தன் வாழ்நாளை கழிக்கக்கூடிய
சீன உணவு டெலிவரி ஊழியரின் கண்ணீர் கதையை தான் இப்போ நீங்கள் கேட்க போறீங்க நண்பர்களே. உங்களுக்கு ரொம்ப மிகவும் மனதை உருக்கக்கூடிய வகையில் இருக்கும், சிலருக்கு மனதோடு நெருக்கமாகவும் இருக்கும். ஏன்னா அந்த அளவிற்கு அவருடைய கஷ்டங்கள் அன்றாட வாழ்வில் நிறைஞ்சிருக்கு. தன்னுடைய குடும்பத்துக்காக என்ன அளவிற்கு அவர் தியாகம் செய்கிறார் அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதாவது சீனாவில் மஞ்சள் நிற டெலிவரி சீருடை மற்றும் ஹெல்மெட் அணிந்த அந்த மனுஷன் உணவு டெலிவரி தொழிலில் எந்த அளவுக்கு கடினமாக இருக்குது அப்படின்றதையும் அதனால எவ்வளவு உடல் மற்றும் மன ரீதியான அழுத்தத்தை அவர் எவ்வாறு சந்திச்சிட்டு இருக்காரு அப்படின்றத தான் நம்ம யதார்த்தமா இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட வேலை தன்னை ஒவ்வொரு நாளைக்கும் சோர்வடைய வைப்பதாகவும் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு நினைத்தாலும் அதற்கு வழி இல்லை அப்படின்ற மாதிரி கதறி அழுறார் நண்பர்களே. இப்போது நான் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் உணவு டெலிவரி வேலை செய்கிறேன், ஒரு நாயை போல சோர்வடைகிறேன், ஒரு நொடி கூட என்னால் ஓய்வெடுக்க முடியல, அதையும் மீறி நான் ஓய்வெடுத்தேன்னா அன்னைக்கு நாள் நான் பசியோடு தான் தூங்கணும், இந்த மாதிரி சூழலில் தான் நான் இருக்கிறேன், நான் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாரு அந்த மனுஷன். இப்போ மெயினான விஷயத்துக்கு நம்ம வருவோம். இந்த மனுஷன் ஏன் இந்த அளவிற்கு பாடுபடுறாரு, எதனால இந்த அளவுக்கு ஓய்வெடுக்க கூட முடியாமல் உழைக்கிறாரு அப்படின்னு சொல்றாருன்னா மைய கருத்தே நண்பர்களே இதுதான் எல்லாரும் கவனிக்க வேண்டியது. என்னன்னா படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்காம பாதியிலேயே படிப்பை நிறுத்தியது தான் இதற்கு முக்கிய காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லி வருத்தம் தெரிவிக்கிறாரு. ரொம்ப கண்கலங்கிறாரு. அவர் மேலும் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா, எப்படி இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நான் கண்டிப்பா ஒழுங்கா படிப்பேங்க, நிச்சயம் படிப்பேன், நான் ஆசிரியர்கள் எச்சரித்தும் கேட்காம பள்ளியை விட்டு வெளியேறியது தவறுதான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கதறி கதறி அழுகிறார் நண்பர்களே. அப்போ கல்வியோட முக்கியத்துவம் என்ன என்பதை இந்த மாதிரி மனிதர்களிடம் கேட்டால் மட்டும்தான் புரியும். ஏன்னா அவர்கள் அந்த அளவிற்கு வழியை சந்திச்சிருப்பாங்க. குறிப்பா எந்த அளவிற்கு நிராகரிக்கப்பட்டிருந்தால், எந்த அளவிற்கு இவர்கள் கல்வி இல்லாமல் நம்மளால இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழலை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுச்சுன்னா இந்த அளவிற்கு கதறி எழுவாங்க அப்படின்றத நீங்களே இதை வைத்து நீங்க புரிந்து கொள்ள முடியும். அதனால கல்வி முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னா யாரும் நம்பாதீங்க நண்பர்களே. கல்வி என்பது நிச்சயம் முக்கியமானது. நம்மகிட்ட எதை வேணா திருடிடலாம், ஆனா கல்வியை மட்டும் திருட முடியாது. அதே மீறி நம்மகிட்ட திருடணும்னு நினைச்சா கூடுதலாக நம்மளுடைய கல்வி வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதனால கற்ற கல்வி என்னைக்குமே வீண் போகாத நண்பர்களே. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, என் பெற்றோருக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கூட என்னால கொடுக்க முடியல, நான் விரும்பும் வாழ்க்கையை கூட என்னால வாழ முடியாத சூழல்ல தான் இருக்கேன், இது என் இதயத்தை உடைக்குது, ஆனால் இது பற்றி நான் யாரிடமும் பேச முடியாது என்று மனம் உடைந்து பேசுகிற நண்பர்களே. இன்னைக்கு பல்வேறு நபர்கள் அவங்கவுங்க வாழ்க்கையில ஒவ்வொரு சூழல் நோக்கி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே காலில் சக்கரத்தை கட்டிட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்க சூழல் தான் தற்போதைய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா நம்ம சிலரை இவன் என்னப்பா படிக்காத ஆளப்பா, இவங்ககிட்ட போய் என்னப்பா பேசிட்டு அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா அவர்கள் மாதிரி ஆளிடம் கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசி பாருங்களே, கல்வி கற்கலை அப்படின்ற ஒன்று மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஆனால் அவர்களிடம் பேசிட்டா இந்த மனுஷன் கல்வியை கற்காம மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக இருப்பான் போல அப்படின்ற மாதிரி அவர்கள் ஒரு மினி பல்கலைக்கழகம் போல செயல்படுவாங்க. ஏன்னா அந்த அளவிற்கு அவர்கள் அனுபவ அறிவு அப்படின்றது இருக்கும். பட் அவர்களிடமும் நம்மளால கல்வி கற்க முடியலையே அப்படின்ற ஒரு கவலை இருக்கு நண்பர்கள். அதனால முடிஞ்ச அளவிற்கு எல்லா நபர்களிடம் நம்ம நார்மலாக பழகலாம் அப்படின்றத நான் இந்த ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி தான் இந்த நம்பர் ரொம்ப வருத்தத்துடன் இந்த வீடியோ கண்ணீர் மல்க அவர் வீடியோவில் பேசி அழுகிறார் நண்பர்களே. இது போன்ற சம்பவம் சீனாவில் நடப்பது முதல் முறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது நண்பர்களே. கடந்த ஆண்டு பார்த்தோம்னா சீனாவில் டெலிவரி ஊழியர் ஒருவர் 18 மணி நேரம் தொடர்ச்சியாக வேலை செய்த நிலையில் அவர் பைக்கில் தூங்கிய போது அப்படியே அவரது உயிர் போயிருக்கு நண்பர்களே. எந்த அளவிற்கு வேதனையாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவர் குடும்பத்துக்கு அவர் ஒருவர் மட்டுமே வருமானம் ஈட்டி வந்துகிட்டு இருக்காரு. சில சமயங்களில் 3 மணி நேரம் மட்டும்தான் தூங்கி இருக்காரு. அதுவும் நமக்கு எப்ப தெரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி நடக்கக்கூடாத சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. இன்னும் பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகள்ல சூழல்களை சிக்கி தன்னுடைய வேலை பளுக்குள்ள மேலும் மேலும் அதிகரிச்சுட்டு தான் இருக்காங்க. அதற்கு காரணம் அவர்களுக்கு ஆசை கிடையாது, அவர்களுடைய சாதாரண வாழ்க்கையை வாழ்வதற்கே அந்த மாதிரி ஓடினால் மட்டுமே அந்த வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இது சீனாவில் மட்டும் கிடையாது நண்பர்களே, நம்ம ஊர்லேயும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் முடிஞ்சளவிற்கு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
கல்வி என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்திகள் நிறைவடைந்தது. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற பல்வேறு செய்திகளை நீங்கள் தினமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.